தமிழ் சினிமால எல்லாருமே ஷார்ட்கட் தேடி ஓடுறப்போ ஒருத்தர் மட்டும் ஓரமா நிம்மதியா நடந்து வந்துட்டு இருக்காரு. வசதி இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் அது எதுவுமே பயன்படுத்தாம தனக்குன்னு ஒரு பாதையை கண்டுபிடிச்சு அந்த பாதையில பயணிச்சவர் ஆக்டர் கிருஷ்ணா. டான்ஸ் மாஸ்டரா தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி பின்னணியில இருந்து பின்வாங்காம நடிகரா வலம் வந்தவர். அலிபாபால அறிமுகம், கழுகுல கனவு, யாமிருக்க பயமேல கலகலப்பு அப்படின்னு அவரோட படத்துல வசனங்கள் கம்மியா இருந்தாலுமே உணர்ச்சிகள் நிறையவே இருந்துச்சு. கதையோட உணர்ச்சிய உணர்த்தக்கூடிய ஒரு ரேர் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். இன்று நடிப்பை தாண்டி தயாரிப்பையும் ஓடிடி உலகத்தையும் வித்தியாசமா காட்டினவர் கிருஷ்ணா ஒரு சாதாரண பேர் இல்ல, ஒரு சின்ன சின்ன முயற்சிகளால உருவான ஒரு பெரிய பயணத்தோட பேரு. இன்னைக்கு சினிமா கழகத்துல ஆக்டர் கிருஷ்ணா பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா கழகம். 1978 ஆண்டு பிப்ரவரி 14 கிருஷ்ணா பிறக்கிறாரு. அவருக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு கிருஷ்ணகுமார் குலசேகரன். இவர் தமிழ் சினிமா திரைப்பட இயக்குனரான விஷ்ணுவர்தனோட தம்பியும் கூட. இவரோட தந்தை கே சேகர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். சென்னையில செயின்ட் பெடிஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூல்ல தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாரு. அவரோட யூஜிய லோயலா காலேஜ்ல முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கால MBA படிச்சு முடிச்சுட்டு 1.5 வருஷம் ஐடில ஒர்க் பண்றாரு. அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தன்னோட பிசினஸ ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஆக்டர் கிருஷ்ணா டான்ஸ் கத்துக்கிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டராவும் ஒரு கோரியோகிராஃபராவும் இருந்து வேலை செஞ்சிருக்காரு. அவர் நடிகரா நடிச்ச முதல் படம் மணிரத்னத்தோட அஞ்சலி படம் தான். பின்னர் இருவர் மற்றும் சந்தோஷ் சிவனோட த டெரரிஸ்ட் மூவிலையும் நடிச்சிருப்பாரு. ரஜினி நடிப்புல வெளியான தளபதி மூவில ரஜினியோட இளைய கதாபாத்திரத்துல நடிக்க செலக்டும் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த சீன் அந்த படத்தோட நீளத்தை பாதிச்சதால அந்த சீன் அந்த படத்துல இருந்து கட் பண்ணி எடுக்கப்படுது. அந்த படமும் பின்னர் கைவிடப்படுது. அவர் ஹீரோவா நடிச்ச முதல் படம் அலிபாபா. இந்த படத்தையும் தன்னோட தந்தையான கே சேகர் தான் தயாரிச்சிருப்பாரு. இந்த படம் சாதகமான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியா அவ்வளவா பேசப்படல. அவரோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறம் வட சென்னையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா டைரக்டராலையும் ப்ரொடியூசர் இவங்க 2 பேரோட தப்பான புரிதலால இந்த படமும் கைவிடப்படுது. அவரோட அடுத்த 2 படமான கச்சது களவு 2010லயும் கழுகு மூவி 2012லயும் ரிலீஸ் ஆகுது. கழுகு மூவில குஞ்சுல இருந்து தற்கொலை செஞ்சுக்கிறவங்களோட உடலை மீட்கிற ஒருவரா நடிச்சிருப்பாரு. இந்த மூவி ஒரு நேர்மையான வரவேற்பையே பெற்றுச்சு. 2014ல வல்லினம் அப்படின்ற மூவில ஒரு சின்ன கேரக்டரை பிளே பண்ணிருப்பாரு. அதே ஆண்டு RS இன்ஃபோடெயின்மெண்டோட திகில் நகைச்சுவை படமான யாமிருக்க பயமே படத்திலையும் நடிச்சாரு. அவரோட அடுத்த படமான வானவராயன் வல்லவராயன் வன்மம் இந்த 2 மூவியா அதே ஆண்டு வெளியிடப்படுது. அதுக்கப்புறம் 2015ல தன்னோட சகோதரரான விஷ்ணுவர்தனோட இயக்கத்துல வெளியான அதிரடி நகைச்சுவை படமான எக்ஷன்லயும் நடிச்சிருப்பாரு. 2017ல யாக்கை, பண்டிகை, நிபுணன் மற்றும் விழுத்திரு ஆகிய படத்து மூலமா ரீஎன்ட்ரியும் கொடுத்திருப்பாரு. 2018 ஆண்டு கேலரி மற்றும் மாரி 2 படத்திலையும் நடிச்சாரு. 2012 ஆண்டு வெளியான கழுகு படத்தோட தொடர்ச்சியான கழுகு 2 2019 ஆண்டு வெளியாச்சு. ஆனா இந்த படம் கவலையான விமர்சனங்களையே தான் அவருக்கு பெற்று கொடுத்துச்சு. 2024ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வெளியான பாராசூட் அப்படின்ற வெப் சீரிஸ்ல ஒரு போலீஸ் கேரக்டரா பிளே பண்ணிருப்பாரு. குற்றவாளிக்கு கண்ணீர் வரும்பொழுது போலீஸ்க்கு கோவம் வரக்கூடாது, அவன் ஏன் அந்த தப்பு செய்யறான், எதுக்காக இந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுறான் அப்படின்ற யோசிக்கிற ஒரு கேரக்டர்ல டெப்தா பிளே பண்ணிருப்பாரு. இந்த நிலையில 2025 கடந்த ஜூன் மாதம் சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஒரு பப் பார்ட்டில இருந்து போலீஸ்க்கு வந்த தகவல் படி ஆக்டர் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த், நிறைய தொழிலதிபர்கள், அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டர்ஸும் இதுல சம்பந்தப்பட்டதா தெரிய வருது. அங்கிருந்து போலீசார் MDMA, மெத், கொக்கைன், கஞ்சா பாக்கெட், அது மட்டும் இல்லாம 2 லட்சம் பணமும் அங்கிருந்து கைப்பற்றிருக்காங்க. இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, கெவின் அப்படின்றவர் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிருக்காரு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்ட்டிக்கு இன்விடேஷன் அனுப்புறது, சாம்பிள் சென்ட் பண்றது, ட்ரக்ஸ் அப்ளை பண்றது அப்படின்னு நிறைய தகவல்கள் இருந்ததை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் ஜூலை 10 வரைக்கும் கிருஷ்ணாவை நீதிமன்ற காவல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிச்சம் எல்லாருக்குமே சமமா கிடைக்காது. ஆனா சிலர் அந்த நிழலிலேயே வெளிச்சத்தை தேட முயற்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தான் கிருஷ்ணா. பெரிய மாஸ் இல்ல,
பெரிய புகழ் இல்ல. ஆனா ஒவ்வொரு கதையிலயும் ஒரு ஒரு உண்மை சம்பவம். வாழ்க்கையோட எல்லா மேடையும் கடந்து ஒரு கலைஞன் இன்னமும் மௌனமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. இதுவரை வெளி கிடைக்காத ஒரு பயணம். இதுதான் கிருஷ்ணாவோட கதையும் கூட. இந்த கதைக்கு கிளாப்ஸ் இல்ல, சியர்ஸும் இல்ல. ஆனா எல்லாரோட மனசுலயும் ஒரு அமைதியான மரியாதை ஆக்டர் கிருஷ்ணாக்கு இருக்கு. இதுதான் ஆக்டர் கிருஷ்ணாவோட பெரிய வெற்றியும் கூட. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.